இன்றைக்கி காலையில் வழக்கம் போல் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு வெளியே பெருக்கி தொளிச்சு கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நேற்று மாவு அரைச்சி வச்சுருந்தேன். மாவு எப்படி இருக்கும், எப்படியும் பொங்கி வந்திருக்கும் நல்லா அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரியே பொங்கி நல்லா வந்திருந்து. அதனாலே ஏதோ பரவாயில்ல 2 பாத்திரமாக வச்சதுனால தப்பிச்சிருச்சு மாவு. அதுக்கப்புறம் சரி காலைக்கு இட்லிக்கு வந்து சௌச்சௌ சாம்பார் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு சௌச்சௌ தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சௌச்சௌ க்ளீன் பண்ணும்போது நம்ம தான் இப்போ பெரிய செஃப் ஆகிட்டோமே அப்படின்ட்டு அடுப்பில் தண்ணியை வச்சு விட்டுட்டே வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இல்லைன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அடுப்பே ஆன் பண்ணுவேன். இப்போ எல்லாமே மாறிடுச்சு. சரி அடுப்பில் தண்ணி வச்சுட்டு காயெல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி உள்ளே போட்டாச்சு. அது என்னமோ அவசரங்கிறதுனால நான் செஞ்சிடுறேனா இல்லை நான் ஸ்பீட் ஆகிட்டேன்னா என்னென்னே தெரியல. அதுக்கப்புறம் காய் போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள், காயப்பொடி, பூண்டு, பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிறேன். அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி அது சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம புளி சேர்க்க மாட்டோம் இந்த சௌச்சௌ சாம்பாருக்குங்கிறதுனால 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இல்லைனா நான் செய்கிறதுக்கு 1 தக்காளியே போதும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கை சேர்ப்பேன். அதுக்கு சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்தாச்சு. இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்கலான்னு வேக விட்டாச்சு. நல்லா வெந்துட்டுருக்க ஸ்டேஜில் சரி மாவு கலக்கி இட்லி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு மாவெல்லாம் கலக்கி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி கலக்கிக்கிட்டேன். அப்புறம் இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றும்போது என்னடா நமக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் சோதனை நடக்கு அப்படின்ட்டு சரி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிடுவோம் அப்படின்னு நம்ம கைவிடக்கூடாதுன்னு ஊற்றி மூடி வச்சாச்சு. அப்புறம் வந்து இது நல்லா வெந்துருச்சு. வெந்ததும் நல்லா உப்பு சேர்த்துட்டு தாளித்து தாளித்து விட்டுறலாம் அப்படின்ட்டு தாளிப்புக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கடுகு சீரகம்லாம் பொரியிற கேப்பில் நம்ம வந்து இங்கே இதுக்கு கொத்தமல்லி இலை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் வரமிளகா கருவேப்பிலை சேர்த்து தாளித்து குழம்புல சேர்த்தாச்சு. இங்கே இட்லி வெந்திருக்கா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா இட்லி தொட்டு பார்த்தா நல்லா வெந்திருந்துச்சு. சரி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சிடலான்னு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. தட்டில் இட்லியும் சௌச்சௌ சாம்பாரும் வச்சு பார்த்தேன். சாப்பாடு செம்ம டேஸ்ட்டு. இட்லி நல்லா மொத்துன்னு சூப்பராக வந்திருந்தது. நீங்களும்